இப்போது அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த அவதூறை கொண்டு வந்தவர்கள் உங்களில் ஒரு கூட்டம்தான். அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த அவதூறு செய்தியை கொண்டு வந்தவர்கள் உங்களில் ஒரு கூட்டம்தான். உங்களில் ஒரு கூட்டம்தான் என்றால் உண்மையிலேயே இந்த செய்தியை முதலில் பரப்பியவன் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவன் தான் முனாஃபிக்குகளின் தலைவர். மதீனாவில் இருந்து மிக டேஞ்சரான முனாஃபிக். இவன் தான் இந்த செய்தியை கொண்டு வந்தவன். இந்த முனாஃபிக்குகளிடம் அன்புள்ள சகோதர சகோதரில் ஒரு தன்மை இருக்கிறது. ஏதாவது ஃபித்னா பண்ண வேண்டும் என்று நினைத்தால் தூங்க மாட்டார்கள். அந்த ஃபித்னாவை பண்ணி முடித்து விட்டுத்தான் தூங்குவார்கள். வீடு வீடாக செல்வார்கள், தனித்தனியே போய் உட்காருவார்கள். இப்போ நம்ம பார்க்கலாம், இப்படி ஃபித்னா பண்ணக்கூடிய அந்த தன்மை உள்ளவர்கள் ஃபித்னா மக்கள் மத்தியிலே பரவுகிற வரைக்கும் இரவு பகலாக ஏதோ அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் போன்று உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இவன் ஒவ்வொருவராக சந்திக்கிறான். எந்த அளவுக்கு இவன் ஒர்க் பண்ணினான் என்றால், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, மிஸ்தஹ் இப்னு அஸாலா ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, 3 சஹாபாக்களும் இந்த செய்தியை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆயிஷா விபச்சாரி, ஆயிஷா விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியை பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த அவதூறு செய்தியை கொண்டு வந்தவர்கள் உங்களில் ஒரு கூட்டம் தான். வந்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும்? இதை தட்டி கழித்திருக்க வேண்டும். இந்த செய்தியை காதில் வாங்கியிருக்க கூடாது. அதெல்லாம் பின்னால் அல்லாஹு தஆலா சொல்றான். ஆனால் இவன் வந்து திரும்ப திரும்ப சொன்ன போது இதை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையில் இதில் 3 தரப்பாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஒரு தரப்பு என்ன செய்தார்கள்? எடுத்த எடுப்பிலேயே மறுத்து விட்டார்கள். அப்படி ஒன்று கடைசி வரைக்கும் இருக்காது என்று. இன்னும் ஒரு சாரார் நம்பவில்லை, ஆனால் பேசினார்கள். எப்படி பேசினாங்கன்னா, இப்படி ஒன்று நடந்துச்சாம் என்று தகவலை மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தார்கள். 3வது சாரார் தான் நம்பி பேசினார்கள். இப்படி 3 நிலைகள். இந்த நம்பி பேசியவர்களில் ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கக்கூடியவர்கள் இந்த 3 பேர், மிஸ்தஹ், ஹஸ்ஸான், ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் நம்பி பேசினார்கள். பெரும்பாலான சஹாபாக்கள் அதை மறுத்தார்கள். ஒரு சில சஹாபாக்களுக்கு மறுக்கவும் முடியவில்லை, ஏற்கவும் முடியவில்லை. ஆனால் அவர்களுக்குள் அதை பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லகும். இப்படி பேசினத நீங்கள் உங்களுக்கு தீமை என்று நினைக்காதீர்கள், தீங்கு என்று நினைக்காதீர்கள். இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது. இந்த இன்சிடென்டை இது உங்களுக்கு தீமை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பல் ஹுவ கைருல் லகும், அது நன்மைதான். சில இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், சிலதை நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்கள் வெறுப்பீர்கள், ஆனால் நன்மையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஃபீ குல்லின் கைர், எல்லாவற்றிலும் நலவுதான் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பெரிய இன்சிடென்ட், இந்த பெரிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லும் போது இது உங்களுக்கு தீமை என்று நினைக்காதீர்கள், இது நன்மைதான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேடிய அளவு தீமை கிடைக்கும். எந்த அளவுக்கு பேசினாங்களோ, எந்த அளவுக்கு நடந்து கொண்டாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தீமை கிடைக்கும். வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அதீம். இதுல பெரும் பங்கு வகித்தவனுக்கு மகத்தான தண்டனை இருக்கிறது. இதில் பெரும் பங்கு வகித்தவனுக்கு மகத்தான தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை நன்மை என்று சொல்கிறான். என்ன நன்மை? ஒரு வகையில் என்ன நன்மை என்றால், இதன் மூலம் பல விஷயங்களை அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். ஒரு முஜ்தமா, ஒரு சமுதாயம் மதீனாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு தேவையான பல சட்ட விளக்கங்களை அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வின் மூலம் கற்றுத் தருகிறான். இது ஒரு நன்மை. இன்னும் ஒரு நன்மை என்னவென்றால், நான் நினைக்கிறேன் இந்த காலத்திற்கு உரிய முறையில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஷியாக்கள்
மிக மோசமாக பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவர்கள் பரிசுத்தமானவர் என்று இறக்கி வைத்திருக்கிறார். இந்த செய்தி மாத்திரம் இல்லை என்றிருந்தால் அவர்கள் நினைத்தபடியெல்லாம் பேசியிருப்பார்கள். இப்போதே அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று சொல்கிறார்கள். அந்த இன்சிடென்ட் நடந்ததனால் அது அவர்களுக்கு நலவாக மாறி இருக்கிறது. ஏன்? குர்ஆனிலேயே மறுமை நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய அவர்கள் பரிசுத்தமான பெண் என்ற சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுவும் இந்த நிகழ்வின் மூலம் கிடைத்த ஒரு நன்மைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்படியான பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ப தண்டனை கிடைக்கும். அவரவருடைய நிலைமைக்கு ஏற்ப தண்டனை கிடைக்கும். எந்த அளவுக்கு அவர் பங்கு எடுக்கிறாரோ அந்த பங்குக்கு ஏற்ப கூலி கிடைக்கும். இதுல மெயின் பார்ட்டியாக இருந்தவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவனுக்கு மகத்தான தண்டனை, அஸாபுன் அஸீம், மிக பயங்கரமான பெரிய தண்டனை அவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஃபித்னாக்களுக்கு வித்திடுவது, குழப்பங்களுக்கு வித்திடுவது என்பது மிக ஆபத்தானது. இதை நாம் பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. யார் ஒருவர் ஒரு நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டினால் அந்த நல்ல விஷயத்தை எடுத்து நடக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கிற கூலி இவருக்கும் கிடைக்கும். உதாரணமா நம்ம சொல்லித்தரோம் உங்களுக்கு. உதாரணமா நீங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்லுங்க. இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, உங்களுடைய நாவுக்கு இலகுவானது, மீசானை கதிக்க செய்யும் என்பதை நம்ம சொல்லித்தரோம். நீங்கள் அதை பிராக்டிஸ் பண்ணுகிறீர்கள். இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி எந்த குறைவும் இல்லாமல் எனக்கு வந்து சேரும். இதுதான் தாவாவில் உள்ள பெரிய ஒரு பியூட்டி. அதனால அந்த தத்துவம் தெரிந்தவர்கள் தாவா பணிக்காக எதுவும் செய்வார்கள். இந்த அடிப்படை புரிந்து கொண்டவர்கள் உயிரை விட்டாவது தாவா செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர், நபியே நாம் உமக்கு கௌசரை கொடுத்தோம் என்று. கௌசர் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று மறுமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் உள்ள ஒரு தடாகம், ஒரு ஆறு. இன்னும் ஒரு அர்த்தம் அல் கைருல் கதீர், அதிக நன்மை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக நன்மைக்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உலகம் அழியும் வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நன்மைகள் செய்தால் அதில் ஷேர் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் போய் சேரும். அதே போன்று ரசூலுல்லாஹி மன் தல்ல அலா வலஅல, யார் ஒருவர் ஒரு வழிகேட்டுக்கு வழிகாட்டுகிறாரோ அதை செய்யக்கூடிய மக்களுடைய கூலிகள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் அவருக்கும் வந்து சேரும். இதை மிக தெளிவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்னென்றால், இந்த உலகத்தில் ஒரு கொலை நடந்தால், இந்த உலகத்தில் ஒரு கொலை குற்றம் இடம்பெற்றால் அந்த குற்றத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கும் பங்கிருக்கிறது என்றார்கள். என்றார் முதலில் கொலையை அறிமுகப்படுத்தியவர் அவர் என்பதனால். இங்கே ஆயிஷா நாயுடைய விஷயத்தில் இந்த ஃபித்னாவை, இந்த இஃப்கை பரப்பியவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். எனவே மற்றவர்களுக்கு அவரவருடைய அந்த நிலைமைக்கேற்ப தண்டனை கிடைக்கும் என்று சொன்ன அல்லாஹ் இதில் பெரும் பங்கெடுத்தவனுக்கு மகத்தான தண்டனை இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த வசனம் நமக்கு தர வேண்டிய தர்பியா ஈமானியா, ஈமானிய பக்குவம் என்னவென்றால், நம்முடைய வாயினால் ஒரு ஃபித்னா பரவிவிடக் கூடாது. நாம் ஒரு ஃபித்னாவுக்கு காரணகர்த்தாவாக இருந்துவிடக் கூடாது. அப்படி இருந்தால் முழு பேருடைய குற்றத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்த 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லௌலா இத் சமிஅதுமூஹு ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. அவர்கள் இதை கேட்டிருந்தால் மூமினான ஆண்களும் பெண்களும் தங்களை பற்றி நல்லதையே நினைத்திருப்பார்கள். وقالوا هذا إفك مبين, இது ஒரு அவதூறு, தெளிவான அவதூறு என்றும் சொல்லியிருப்பார்கள். லௌலா இத் சமிஅதுமூஹு, அதை கேட்காமல் இருந்திருந்தால், இந்த செய்தியை கேட்காமல் இருந்திருந்தால் மூமின்கள் அவர்களுக்குள் நல்லதையே நினைத்திருப்பார்கள்.
இந்த செய்தி அவதூறு என்ற முடிவு வந்திருக்கும். இப்ப இதை கேட்க அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் பரப்புகிற போது கேட்டதனால் தானே இவ்வளவு நிலை. இதை கேட்காமல் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க என்றால், புறம் பேசுவது ஹராம், புறத்தை கேட்பதும் ஹராம். நமீமத், கோல் மூட்டுவது ஹராம், கோலை கேட்பதும் ஹராம். இப்ப நம்மிடத்தில் ஒருவரை பற்றி ஒரு அவதூறை கொண்டு வருகிறான் என்றால் சலாம் சொல்லி விட்டு ஒதுங்கி விட வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஸ்டைல் என்ன? நம்ம முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடிய நிலை நம்மிடம் கிடையாது. நமக்கு சந்தோஷம், யாராக இருந்தாலும் சரி, அவன் நமக்கு பிடித்தவனாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவனாக இருந்தாலும் சரி, இப்படியான செய்திகள், ஸ்பெஷலாக இந்த அவதூறோடு சம்பந்தப்படக்கூடிய செய்திகள், என்னது, விபச்சாரம் செய்தார் அல்லது ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தார், டெலிபோன் பண்ணினார், அப்படி பேசினார், இப்படி பேசினார், அல்லது லஞ்சம் வாங்கினார், மோசடி செய்தார், பொருளாதாரத்தில் மோசடி செய்தார், இப்படியான செய்திகள் வரும்போது இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, லௌலா இது சமயத்துமோ, கேட்காமல் இருந்திருந்தால். உண்மையிலே மூமின்கள் இப்படியான செய்திகளை கேட்க விரும்பக்கூடாது. நம்ம கேட்கிறோம் என்று சொன்னால் காரணம் நம்முடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. உண்மையிலே ஒரு முஃமின் அடுத்த முஃமினுக்கு பாதுகாப்பு, கொள்கை அடிப்படையில், உறவு என்பதை விட கொள்கை உறவின் அடிப்படையில் பாதுகாப்பு. எந்த ஒரு இடத்திலும் ஒரு முஃமின் தன்னுடைய சகோதரனை பாதுகாக்கக்கூடியவனாகவே இருப்பான். உதாரணமாக தபூக் யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அந்த தபூக் என்ற இடத்திலே சஹாபாக்கள் உட்கார வச்சு எழுந்து நிற்கிறார்கள் நசியத் பண்ணுவதற்காக. ஒரு 30,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதில் கலந்து கொள்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று இப்படி பார்த்து விட்டு கேட்கிறார்கள், கஅப் இப்னு மாலிக் எங்கே என்று கேட்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு. கஅப் இப்னு மாலிக் எங்கே என்று கேட்டதும் ஒருவர் எழுந்து சொல்கிறார், அவருக்கு உலக ஆசை பிடித்து விட்டது. அது நீண்ட வரலாறு, இந்த இடத்துக்கு தேவையானதை மாத்திரம் சொல்லுகிறேன். அவருக்கு உலக ஆசை பிடித்து விட்டது என்று சொல்கிறார். உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், பிஸமா குல்த். அனஸ் அல்லது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, பிஸமா குல்த், நீ என்ன பேசுகிறாய்? கஅப் ரஜுலுன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, கஅப் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று உடனே டிஃபெண்ட் பண்ணுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான மனிதர்களைத்தான் உருவாக்க விரும்பினார்கள். இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. நம்ம என்னென்றால் மாஷா அல்லாஹ் ஒரு சின்ன பாயிண்டோட வந்தா போதும், ஒருவர் அதை அவர் டெவலப் பண்றதுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுப்போம். அப்படியா சொல்லுங்க, போதாததுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெக்கார்ட் வேற பண்ணுவாங்க. உட்கார்ந்து எல்லார கையிலையும் ஃபோன் இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும், வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த நாளைக்கு ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு தேவைப்படும், அல்லது ஒரு இன்னொரு பிரச்சனை வரும்போது அது தேவைப்படும். எல்லாமே அந்த ஒரு நோக்கத்தோடு தான். இந்த அடுத்த சகோதரர்களை இழிவுபடுத்த வேண்டும், மானபங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது தேவைப்படும் என்ற ஒரு முன் ஏற்பாட்டோடு தான் இன்றைக்கு முழு அசைவும் உலகத்திலே அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்படி வந்தா கேட்காதீங்க. தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், இந்த வசனம் இறங்கியது அபு அய்யூப் உம்மு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய விஷயத்தில் இருந்து. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களும் உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வீட்டில் இருக்கும்போது உம்மு அய்யூப் கேட்கிறாங்க, மனைவி கேட்கிறாங்க கணவன்கிட்ட, இதை பற்றி என்ன சொல்றீங்க? எதை? ஆயிஷா நாயுடைய இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று மனைவி கணவனிடம் கேட்கிறார். அதற்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு செய்தி உன்னை பற்றி பரப்பப்பட்டிருந்தால் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நீ உண்மையிலே இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பாயா என்று கேட்டார்கள். உன்னை பற்றி இப்படி ஒரு செய்தி பரப்பப்பட்ட உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உண்மையிலே நீ இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தில் நீ ஈடுபட்டிருப்பாயா என்று கேட்டார்கள். உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கடைசி வரைக்கும் அப்படி நான் பண்ணியிருக்கோம். கணவனை பார்த்து சொல்லுறாங்க, நான் இப்படி கடைசி வரையும் பண்ணியிருக்கவே மாட்டேன் என்றான். உடனே அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்,
உன்னுடைய நிலைமை எப்படி என்றால் உன்னை விட எவ்வளவு சிறந்தவர் ஆயிஷா, அவர்கள் பண்ணியிருப்பார்களா என்று சொன்னார்கள். இதுதான் முஸ்லிம் உம்மத்தில் இருக்க வேண்டிய நிலை. இந்த பக்குவத்தை கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்மிடம் உருவாக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். தாவா என்பது இதுதான். வெறுமனை மேடையில் நின்று தொண்டைகளையே கத்துவதல்ல, பத்திரிகைகள் எழுதி எழுதல்ல, தாவாவில் ஈடுபடுகிறேன் என்று வீடு நிறைய சீடி அடுக்கி வைப்பதல்ல. தாவாவினுடைய நோக்கம் நல்ல மனிதர்களை உருவாக்குவது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தி, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது, என்னால் முடியுமானவரை நான் சீர்திருத்தத்தையே விரும்புகிறேன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ், அதற்கு தௌஃபீக் செய்வது அல்லாஹ். ஆனால் தாயி என்கிற வகையில் என்னுடைய ஆசை எதுவாக இருக்க வேண்டும்? என்னுடைய பயானுக்கு, இன்றைக்கு தொழுகையை பற்றி பேசுகிறேன் என்றால் என்னுடைய வகுப்பு அல்லது என்னுடைய பயான், என்னுடைய ஹுத்பாவுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லோரும் தொழ வேண்டும் என்ற ஆசையும் கவலையும் பேசுகிற எனக்கு இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனையோடு தான் அந்த பயானை, அந்த வகுப்பை, அந்த கிளாஸை நான் எடுக்க வேண்டும். அதை விட்டு வந்திருக்கிறவர்கள் மாஷா அல்லாஹ், இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், நல்ல முறையிலே பேசுகிறார் என்று மக்களிடத்தில் பேரெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மறுமையில் ஆபத்து. தாயிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மேடை பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ரீதியிலே சந்தித்து தாவா செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி.